18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் பிள்ளையே, இப்பொழுது உன்னிடத்தில் நான் மிக முக்கியமான விஷயத்தை பேசத்தான் வந்து இருக்கின்றேன். மிக மிக முக்கியமான தருணம் இது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணம் இது. நீ என்ன நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவா? உன் மனதில் உள்ளதே உள்ளபடி புட்டு புட்டு வைப்பதற்கல்லவா இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். நீயோ அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றாய். என்ன நடக்கும் என்பதை தாண்டி இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தாண்டி என்ன நடக்குமோ என்று பதற்றத்தோடு கூடிய வாழ்க்கையை அல்லவா நீ நகர்த்தி கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வதை மட்டும் கேள். யார் என்ன சொன்னாலும் இந்த அப்பன் விதித்திருப்பது தான் உன் வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். மறுபடியும் ஏன் நீ உன் மனதை அலைப்பாய வைத்து கொண்டு இருக்கின்றாய்? என் கண் முன்னால் வந்து உட்கார். அமைதியாக இந்த கருப்பனை தியானித்துப்பார். என் முன்னால் ஒரு சூடத்தை ஏற்றி, அப்பா, உன்னை மட்டும்தான் முழுமையாக நம்பி இருக்கின்றேன், உன்னை மட்டும்தான் முழுமையாக சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கின்றேன், நீ இல்லை என்றால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று மட்டும் என்னை முழுமையாக நம்பி நீ செய்யும் செயலை என் நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. நிச்சயமாகவே சொல்கிறேன், நீ போகும் முன்னே அந்த இடத்திற்கு உன் வெற்றியை உனக்கு நான் பரிசளிக்க காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. வரும்போது எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். மன அமைதியாக இரு. என்ன நினைத்தாலும் எது நடக்குமோ அதை சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு தான் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு செய்து முடித்து வைப்பான் என்று தெரியாதா? மறுபடியும் ஏன் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? அலையாதே என் கண்ணின் மணியே. நீ அலைந்து திரிந்ததெல்லாம் போதும். உன் போராட்டத்திற்கு விடிவு காலத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன். என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும். யாருடைய சூழ்நிலைகளும் இங்கு யாருமே அறிவதில்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என என் செல்ல பிள்ளை எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகுத்தான் என் பிள்ளையே நான் இங்கு காண வந்திருக்கின்றேன். அதை மற்றவர்களுக்கு இங்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் கனவை நினைவாக்குவதற்கு இந்த கருப்பண்ணசாமி நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றியும் நீ வருத்தப்படாதே. நமக்கு மட்டும் ஏன் இன்னும் நடக்கவில்லை, நமக்கானது மட்டும் ஏன் இன்னும் கைகளில் வந்து சேரவில்லையோ என்று நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது. உன் வருத்தங்களும் காயங்களும் காணாமல் போகத்தான் போகிறது. உன் வாழ்க்கை முழுவதும் உள்ள போராட்டத்தை அழித்து உன் கருமாவை எல்லாம் கரைத்து விட்டு நீ கேட்ட மாற்றத்தோடு நீ கேட்ட வெற்றியோடு தான் விடியலில் என் பிள்ளையை சந்திக்க போகிறேன். சதா நேரமும் இந்த கருப்பண்ணசாமியை நினைத்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையே நீ கேட்ட பெரும் மாற்றத்தோடும் நம்ப முடியாத பேரதிசயத்தோடும் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. சூழ்நிலைகள் எப்படியாயினும் இருந்து விட்டு போகட்டும். இறுதியில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் உன் மனம் அச்சம் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அச்சத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு இந்த கருப்பனை முழுமையாக ஒரு முறை நம்பிப்பார். உன் சோதனை காலம் முடிந்தே விட்டது என்றுதான் நான் அடித்து சொல்ல போகிறேன். என் கண்மணியின் வாழ்க்கை களம் எப்படி இருக்கும் என்று யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு பெரும் உச்சத்தையும் புகழையும் தருவதற்கு இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும். உனக்கான விஷயத்தில் மிக பெரும் மாற்றம் நடந்தே தான் தீரும். நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.